அதிமுக செயற்குழு கூட்டம் தமிழ்மகன் உசேன் தலைமையில் மே 2ஆம் தேதி நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாலையில் வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் நடைபெறும் என அறிவிப்பு இருக்கிறது. தலைமை கழக செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்பி, எம்எல்ஏக்கள் அனைவருமே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெளிவந்திருந்தார்கள். பாஜக கூட்டணி இனிமேல் காலம் முழுவதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என தெரிவித்த நிலையில் கடந்த வாரம் குறிப்பாக அமித்ஷா சென்னை வந்த நிலையில் அவருடைய தலைமையில் கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி அமையும் என அதிமுகவுடன் சேர்ந்து அவர்கள் கூட்டணி அறிவித்தார்கள். இந்நிலையில் தொடர்ந்து அதிமுக பல்வேறு நபர்கள் கட்சியிலிருந்து விலகியக்கூடிய சூழல் பார்க்க முடியும். சிலர் பல்வேறு விமர்சனம் எழுப்பியிருக்கிறார்கள். இதில் மூத்த அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தொகுதியில் மக்களை சந்திக்கும் போது எது போன்ற சூழ்நிலை எதிர்கொள்வார்கள், மக்களிடம் சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பு எந்த அளவுக்கு வரும்போது எதிர்பார்ப்பு என்பது கூறியிருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முடிவுகளும் மற்றும் மக்களை சந்திக்கும் போது நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சூழல் குறித்தும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்மகன் உசேன் ஆகியோர் மூத்த நிர்வாகிகள் அவர்கள் ஆலோசனை வழங்கும் வகையில் இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நினைக்கிறேன். மேலும் பல்வேறு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கூட்டத்தில் முடிவெடுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவலானது வெளியாயிருக்கிறது.